அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். வீனஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீனஸ் எம் இசக்கி வேலு. ஓம் சரவண பவ. எல்லா புகழும் இயற்கைக்கு. வீனஸ் அப்படின்னாலே நிறைய விஷயங்களை நான் இந்த யூடியூப் வாயிலாக கொடுத்துருந்தாலும் கூட மக்கள் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கிடணும், நிறைய விஷயங்களை பற்றி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற வகையில் இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடு கட்டணும். இப்போ அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு மனை வாங்கணும், ஒரு இடம் வாங்கணும். இப்போ இடம் வாங்கியாச்சு, நெக்ஸ்ட் லெவலுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வாங்கின பிறகு அந்த இடத்துல சில பேரோட எண்ணங்கள் என்ன அப்படின்னா, கொஞ்ச நாள் அப்புறம் வீடு கட்டுவோம், இல்லை நம்ம உடனடியாக வீடு கட்டினாலும் கூட அந்த இடத்தை பற்றிய ஒரு சிந்தனைக்காகவும் சில பேர் வெளிநாட்டில் இருப்பாங்க, இடத்த வாங்கி போட்டுருவாங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு வேலி அமைப்போமா, ஒரு காம்பவுண்டு கட்டி விட்டுருவோமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் செய்யக்கூடிய முக்கியமான ஒரு விஷயமாக தான் நம்ம பார்க்குறோம். அது சரியா தவறாங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன். சொல்கிறதுக்கு முன்னால் ஒரு பர்டிகுலர் ஒரு முக்கியமான குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோன் பண்ணி தயவு செய்து எல்லாருமே ஒரு டவுட் இருக்குது சார் அப்படின்னு சொல்லி ஈஸியாக ஒரு யூடியூப்பில் பேசுகிற ஒரு தொலைபேசி நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஈஸியாக நீங்கள் அதை எடுத்துக்கிறீங்க. அது உங்கள் வீடு வாஸ்து பார்க்கணும், உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தேவை அப்படின்னா நீங்கள் அதை கேட்கலாம், தவறு கிடையாது. இல்லைனா நீங்கள் யூடியூப்பில் கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு இந்த சந்தேகம் இருக்குது, நான் எனக்கு அடுத்த வீடியோவில் சொல்லுங்கன்னா நான் சொல்லலாம். அதை விட்டுட்டு நீங்கள் எடுத்த உடனே தொலைபேசியில் அழைக்கிறீங்க, எனக்கு வடகிழக்கு மூலையில் அது இருக்குது, தென்மேற்கில் இது இருக்குதுன்னு சொல்லி ஃபோன் பண்ணி தொந்தரவுக்குரிய விஷயங்களாக நான் பார்க்குறேன். உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா அந்த டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நிச்சயமாக வரக்கூடிய நாட்களில் அந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு கிடைக்கும். உடனடியாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு கன்சல்டேஷனோ ஒரு அப்பாயின்மெண்ட்டோ வாங்கி பார்க்குறது தான் நல்லது. என்னை பொறுத்தவரையில் ஆன்லைனில் நீங்கள் கன்சல்டேஷன் பண்ணுவீங்களா சார் அப்படின்னா நிச்சயமாக நான் பண்ணுவேன். ஆனால் நேரடியாக பார்க்குவதை விட அந்த ஆன்லைனில் பார்க்குறதுக்கு சார்ஜஸ் நான் அதிகமாக பண்ணுவேன். ஏன்னா அப்போனா தான் அந்த மக்களுக்கு பணத்தினுடைய அப்போ அதிகமாக சொன்னால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆன்லைனில் பார்க்குறதுக்கு இவ்வளவா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அதை தவிர்க்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. அதனால் நான் அதை ஃபாலோ பண்ணுறேன். நான் எப்போதுமே அதையும் மீறி ஆன்லைனில் நான் வாஸ்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக நீங்கள் டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். என்னுடைய ஆஃபீஸில் பணம் நீங்கள் சென்ட் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனதுக்கப்புறம் தான் உங்களை தொடர்பு கொள்வாங்க. சரி, நம்பர் 1. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே வாஸ்து பார்க்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் அந்த பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி வாஸ்துவும் பின்னோக்கி தள்ளப்படுதோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால ஒரு வாஸ்து பார்க்குறதுக்கு எவ்வளோ தான் ஃபீஸ் வாங்குவாங்க இந்த வாஸ்து நிபுணர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய கேள்விகளை முன் வச்சுருக்கீங்க. வரக்கூடிய நாட்களில் வீனஸ் வாஸ்து அப்படின்னா நான் எவ்வளவு ஃபீஸ் சார்ஜஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத விஷயத்தை நான் உங்களுக்கு ஓப்பனாக தெரியப்படுத்துகிறேன். இதுதான் உண்மை. இது என்னுடைய அந்த வாஸ்து பயணத்திற்காகவோ அதெல்லாம் இல்லை, வாஸ்து பணத்திற்காக தடைப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்திற்காக மட்டும்தான். சரி, இப்போ ஒரு மனை வாங்கின பிறகு அந்த வாங்கிய உடனே சில பேர் காம்பவுண்ட் வால் கட்டிடுவாங்க. ரெண்டாவது வேலி கம்பி அமைக்கிறது, அது அமைக்கலாமா அமைக்கக்கூடாதா அப்படிங்கிறதுக்கு முதல் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக நீங்கள் இடம் வாங்குறீங்க அப்படின்னா அந்த இடத்த பவுண்ட்ரிகள் மட்டும் ஊனிக்கலாம், தப்பு கிடையாது. நீங்கள் என்னைக்கு அந்த அந்த முள் வேலி கம்பி அப்புறம் அந்த காம்பவுண்டு சுவர் இதெல்லாம் கட்டிட்டீங்க அப்படின்னாலே அந்த உங்களுடைய மனப்பான்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் சேஃப்டி அப்படிங்கிற ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம போயிடுவோம். ஒரு பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம மனசுக்குள்ளே வந்துடும். அப்போ அந்த இடங்கள்ல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இடங்கள்ல அந்த வீடு கட்டுறதுக்கே காம்பவுண்டு சுவரை கட்டிடுவாங்க, வீடு கட்ட முடியாது, வேலிக்கு போட்டுருவாங்க, அந்த இடத்த விற்க முடியாமே இருக்கும். இப்படி நிறைய ப்ராப்ளம்ஸுக்கு இந்த வேலி கம்பியும் இந்த காம்பவுண்டும் உதாரணமாக சொல்லலாம். அதனால் வீனஸ் வாஸ்து பார்க்குறீங்க அப்படின்னா அப்போது காம்பவுண்டு கட்டவே கூடாது சார். இப்போ நான் வெளிநாட்டில் இருக்கிறேன், அந்த ஏரியாவில் நம்ம ஒரு இடம் வாங்கி போடுறோம், அதை நான் பராமரிக்கிறதுக்கு பண்ணக்கூடாதா அப்படின்னா பண்ணலாம், தவறு கிடையாது. ஆனால் ஒரு மனை வாங்கிட்டீங்க, ஒரு வீடு கட்டுறதுக்கு எப்படி அந்த நீங்கள் உங்கள் இடத்துக்கான அந்த பூமிக்கு நீங்கள் நன்றி சொல்லுவீங்களோ அதே போல் சின்னதாக நீங்கள் இந்த காம்பவுண்ட் வால் கட்டும்போதோ இந்த முள்வேலி காம்பவுண்ட் அமைக்கும் போதோ பார்த்தீங்கன்னா யாருமே
இந்த மனைக்கு வந்து நன்றி சொல்வது கிடையாது. நீங்கள் அடித்தளம் அப்போ ஒரு மனை வாங்கின உடனே நீங்கள் அந்த இடத்துல ஒரு பவுண்டரிக்கல் ஊன்னா கூட நீங்கள் வந்து மனைக்கு ஒரு பூஜை, அதாவது இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள். மண்ணுக்கும் விண்ணுக்கும் நீங்கள் நன்றி சொன்னால் நிச்சயமாக அந்த பாதிப்பு வந்து வராது அப்படிங்கிறத நான் ஒரு பயங்கரமான ஒரு நிறைய இடங்கள்ல பார்த்த பிறகு தான் நான் இதை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். வீடு கட்ட முடியலை சார், இடம் இருக்குது சார், வீடு கட்ட முடியலை, அந்த இடத்த விற்க முடியலை, என்னால் அந்த இடத்த பராமரிக்க முடியல, ஒரு இடம் வாங்கிட்டு அந்த இடத்துக்கு என்னால் போகவே முடியல, அது நல்ல இடமா கெட்ட இடமா எப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகளுக்கு பின்னால் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் அனலைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். தயவு செய்து ஃபோன் பண்ணி நீங்கள் யாருமே வந்து உடனே இந்த வீடியோ பார்த்துட்டு உடனே ஒரு டவுட் சார் அப்படின்னு சொல்லி தயவுசெய்து கேட்காதீங்க. நிதர்சனமான சில உண்மைகளை புரிந்து கொண்டு உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு வாஸ்து நிபுணரை வந்து அழைத்து பாருங்கள். அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மென்மேலும் வளரணும், நான் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களை வந்து புதிதாக தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா, ஏன் நம்ம இந்த லெவலில் இருக்கோம், நம்மளுடைய நெக்ஸ்ட் லெவல் என்ன அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எங்களுடைய டீம் வாஸ்து நண்பர்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு தெரியலை அப்படின்னா எனக்கு ஆஃபீஸில் தொடர்பு கொள்ளுங்கள். தயவு செய்து நேரில் கூப்பிட்டு பாருங்கள். இது உங்களுடைய ரொம்ப ரொம்ப நல்லது. ஆன்லைனில் இப்போ ஒரு ஃபோட்டோவோ வீடியோவோ அனுப்பிச்சுலாம் நிறைய பேர் கேட்குறீங்க. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் சொன்ன அந்த ஃபீஸ் சார்ஜஸ் பார்ப்பாங்க இல்லையா, அந்த ஃபீஸை பார்த்தோன்னே திரும்ப கூப்பிட மாட்டாங்க. சில பேர் அதையும் தாண்டி இப்போ ஃபாரினர்ஸ் என்ன பண்ணுவாங்க, சில பேர் வெளிநாட்டில் இருப்பாங்க, அவங்க வந்து இப்போ ஊரில் வீடு கட்டிக்கிட்டு இருக்கலாம். இன்கேஸ் அவங்களால அந்த சைட்டுக்கு போக முடியாத பட்சத்தில் ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்காக நம்ம, அதாவது முடியவே முடியாது அவங்களால, ஒரு சின்ன விஷயத்துக்காக நம்ம கேட்க வேண்டாம். ஏற்கனவே பார்த்துருப்பாங்க, ஒரு வாஸ்து நிபுணர் வச்சு பார்த்ததுக்கப்புறம் சில டவுட்டு வரும். அதுவும் தவறு தான். ஒரு நபரை நம்புனீங்கன்னா முழுவதுமாக நம்பி செய்யுங்க. இல்லைன்னா அந்த நபரை தவிர்த்துட்டு புதிதாக ஒரு நபரை கூப்பிடுறீங்கன்னா அந்த பழைய நபரை அசிங்கப்படுத்தாமல் நீங்கள் வந்து அதை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. எனக்கு நான்லாம் வந்து என்னை தவிர்த்து வேற ஒரு நபர்கிட்ட கன்சல்டேஷன் போகிறாங்க அப்படின்னாலே நான் வந்து அதுக்கப்புறம் அந்த கிளைண்ட்டை வந்து ஃபாலோ பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் அவங்க என்னுடைய கிளைண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதுவரை நான் வந்து அப்படி பார்த்ததும் இல்லை, என் வாழ்க்கையில் அது நடந்ததும் கிடையாது. ஆமாம். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா, தயவுசெய்து ஒரு மனை வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த பூஜை பண்ணுறதுக்கு முக்கியமாக நீங்கள் வந்து அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லது. ஒரு காம்பவுண்டு போடுறதுக்கு முன்னால் நீங்கள் அந்த இடத்துல ஒரு விஷயம் பண்ண போகிறீங்க, உங்களுக்கான டாக்குமெண்ட், இப்போ வந்து நான் வந்து இந்த இடம் எனக்கானது அப்படின்னு சொல்லி நீங்கள் அது நிறைவேறிய உடனே என்ன பண்ணுங்கள், அந்த மனையில் போய் ஒரு பவுண்டரிக்கல் ஊன்னாலும் சரி, ஒரு வேலி அமைத்தாலும் சரி, ஒரு காம்பவுண்டு வால் சுவர் கட்டினாலும் சரி, இதை பண்ணிட்டு பண்ணுங்கள். உங்களுக்கான தடைகள் தாமதங்கள் எல்லாமே சரியாகும். சரி, இன்கேஸ் இப்போ வந்து வீடே கட்ட முடியல சார் என்னால், ஆனால் நான் காம்பவுண்டு வாலும் வேலியும் பண்ணி வச்சுருக்கேன், அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் திரும்ப போங்க. அதுக்காக வேலியவோ காம்பவுண்டவோ உடைக்க முடியாது. உண்மையா இல்லையா? அப்போ என்ன பண்ணலாம், சின்ன விஷயம் பெரிய மாற்றம். அதுதான் நான் வந்து என்னோடய கான்செப்டே வந்து என்னென்னா, வாஸ்து ஆல்ட்ரேஷன் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். கொடுக்குற சின்ன சின்ன விஷயங்களை மக்கள் ஃபாலோ பண்ணாலே மிகப்பெரிய அளவுக்கு ஒரு சேஞ்ச் கிடைக்கும் அப்படிங்கிறத நிச்சயமான உண்மை. வாஸ்துவில் நிறைய விஷயங்கள் இருக்குது. பரிகாரத்தின் பின்னால் போகாதீங்க. பரிகாரம் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் மென்மேலும் ஜெயிக்கவே முடியாது. நெகட்டிவான விஷயங்களை தவிர்த்துட்டு பாசிட்டிவான விஷயங்களை நோக்கி நகரணும். எல்லாருமே வாழ்க்கையில் பிரம்மாண்டமான வெற்றி பெறணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கமும் கூட. இன்று இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இயற்கைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.